ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்தே பார்ப்போம். இது வந்து வெங்கடேசன் சாரோட 3 புக்ஸு. பண்டைய கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு, நவீன கால இந்திய வரலாறு. ஓகேயா? இது வந்து ஹிஸ்ட்ரிக்கானது. ஃபஸ்ட்டு பண்டைய கால இந்திய வரலாறு பார்த்திங்கன்னா, அந்த கற்காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த புதிய கற்காலம், பழைய கற்காலம், அந்த இது சிந்து சமவெளி அப்படியே வரும். ஒவ்வொரு இதாக வரும். ஒவ்வொரு அந்த மன்னர்கள் அப்படியே வரிசையாக வரும். ஸோ இந்த இது ஃபுல்லாக பண்டைய கால இந்திய வரலாறு, ஏன்சியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அதுக்கடுத்து மெடிவல் ஹிஸ்ட்ரி, இடைக்கால இந்திய வரலாறு. இங்கே டெல்லி சுல்தான்லேருந்து ஆரம்பிக்கும். டெல்லி சுல்தானு, விஜயநகர பாமினி அரசு, முகலாயர்கள், அதுக்கப்புறம் மராத்தியர்கள், சீக்கியர்கள் அப்படின்னு இந்த புக்கில் இருக்கும். ஓகே, இடைக்கால இந்திய வரலாறு. அதுக்கடுத்து நவீன கால இந்திய வரலாறு. இது வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, முகலாயர்கள் முடிஞ்சிருமா, அதுக்கடுத்து இந்த மராத்தியர், சீக்கியர்கள், அவங்க ஐரோப்பியர்கள் வருவாங்க. அந்த ஐரோப்பியர்கள் வரும்போது அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரபுக்களாக இருப்பாங்க. வாரன் ஹேஸ்டிங்கு, ராபர்ட் கிளைவ், இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக என்னென்ன இது நடந்துச்சு அந்த மாதிரி இது எல்லாமே நவீன கால இந்திய வரலாறு இந்த புக்கில் இருக்கும். ஓகேயா? இது வந்து ஹிஸ்ட்ரிக்குள்ளது. இது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஓகேயா? இந்த புக்கு வந்து எதுக்குன்னா தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறதுக்கு. அதாவது நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக தொடர்க்க கால கிளர்ச்சிகள், அதாவது இந்த பாளையக்காரர் முறையெல்லாம் இருக்கும், அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் படிக்க. ஓகே, அந்த புக்கில் அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக வரும். ஃபஸ்ட்டு பூலித்தேவர், வேலு நாச்சியார், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாக வருவாங்க முக்கியமானவங்களா. ஸோ அவங்க ஃபுல்லாக இதில் தான் வருவாங்க, இந்த டாப்பிக்கில் தான் கவர் ஆவாங்க. அதுக்கடுத்து வேலூரில் மருது பாண்டியர்களோட 1801 தென்னிந்திய கூட்டமைப்பு அதோட அடக்கிடுவாங்களா. அதோட அந்த பாளையக்காரர் முறையும் ஜூலை 31 முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் கலகம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த நிர்வாகத்தில் வந்து சரிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. பிரிட்டிஷ் அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கும், ரூல் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1806 வேலூரில் கலகம் நடந்துடும். அங்கே பிரச்சனை நடந்தோடனே அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் 1857 பெருங்கலகம், அந்த கலகம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் அந்த கிழக்கு இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பதிலாக பிரிட்டிஷே வந்து டைரெக்டாக ரூல் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு போராட்டமாக நடக்கும். அந்த தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடக்கும். இங்கே வந்து நீதி கட்சி வந்து அப்போ ஆட்சியில் இருக்கும். அந்த 1920 அந்த டைம்லலாம் 20லேருந்து 37 வரைக்கும் அந்த சுயராஜ்ய கட்சி அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே அப்படியே இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இது நீதி கட்சி தான் இதில் இருக்கிறதுலே பெரிய டாபிக். ஸோ நீதி கட்சி வந்து கொஞ்சமாக தான் படிக்க முடியும். ஸோ நீதி கட்சி, அதுக்கப்புறம் யாரெல்லாம் சிஎம்மாக இருந்தால், ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக இந்த புக்கில் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு மெயின்ஸுக்கு தேவையான ஒரு புக்கு தான். ப்ரிலிம்ஸ்க்குமே இந்த புக்கு படிச்சுட்ருக்காங்க எல்லாருமே. இது வந்து ஐஎன்எம்க்கு வந்து நீங்கள் பிரகதீஷில் வந்து இந்த புக்கு வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, இந்திய தேசிய இயக்கம். ஓகேயா? இந்த புக்கு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி வெங்கடேசன் சாரோட புக்கு என்னென்னா, ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதாவது இண்டெக்ஸ் பேஜில் ஒரு கொடுத்துருப்பாங்க வரிசை, அது உள்ளக்க கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃபாக இருக்கும். மொத்தமாக அந்த டாப்பிக்னால் அது ஃபுல்லாமே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இதாக கொடுத்துருப்பான் அடுத்து. ஆனால் இதே பிரகதீஷில் பார்த்தீங்கன்னா பாயிண்டாக இருக்கும், வரிசையாக ஸ்டாராக போட்டு இல்லாட்டி 1 2 போட்டு இந்த மாதிரி பாயிண்டாக இருக்கும். உங்களுக்கு பாயிண்டாக படிக்கிறதுக்கு ஓகே ஈஸியாக இருக்குன்னா பிரகதீஷ் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு மொத்தமாக படித்தாலும் மேட்ரு என்ன புரிஞ்சுப்பேன், நானே ஹைலைட் பண்ணி படிச்சுப்பேன் அப்படின்னா இந்த வெங்கடேசன் சாரோட இந்த புக்கை வாங்கிக்கோங்க, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஓகே, இது வந்து ஐஎன்எம்க்கு இதாகும், மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு. ஓகேயா? இதில் தான் வந்து இந்தியாவில் நடந்த அந்த எல்லா உப்பு சத்தியாகிரகம், கிலாபாத் இயக்கம், ரவுலட் சட்டம், இந்த மாதிரி எல்லாமே, வங்க பிரிவினை, இந்த மாதிரி எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஏன் எதுக்காக நடந்துச்சு, என்ன காரணம், அதில் முக்கியமானவங்க, அவங்க பேர், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஐஎன்எம்மில் சில தலைவர்களை பற்றியும் இருக்கும். அது எல்லாமே இந்த பிரகதீஷில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெங்கடேசன் சார் இந்த புக்கு படிக்கிறதுக்கு பதிலாக பிரகதீஷ் படிச்சிடலாம். ஏன்னா ஐஎன்எம்மில் வர அந்த டாப்பிக்கில் வர அந்த ஒவ்வொரு லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பற்றியும் பிரகதீஷில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு உள்ளது. 40 மார்க்கு கேட்குறாங்களே. ஸோ குரூப் 2ல் 40 மார்க் கேட்குறாங்க. குரூப் 2A வந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. முன்னாடி 15 கொஸ்டின் நடந்துச்சு, இப்போ 20 கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப சூப்பரான புக்கு. ஏன்னா இந்த புக்கை நான் நேற்று தான் ஒரு ரிவ்யூ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா ஃபுல் புக்கே நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஏன்னா போன வருஷம் 2024 குரூப் 2A மெயின்ஸ் வந்து 25 நடந்துச்சு, 2025. அதில் வந்து 15 கேள்வியில் 11 கேள்வி இந்த புக்கில் இருந்தே கேட்டிருந்தாங்க. அதுலேயும் டேரெக்டாக இந்த
கொஸ்டினை படித்தாலே ஆன்சர் தெரியுமா அந்த 4 ஆப்ஷனில். அந்த மாதிரி உள்ள கொஸ்டின் எல்லாமே நான் வந்து இந்த புக்கில் அப்படியே எங்கெங்கே கேட்டிருக்காங்க எந்தெந்த பக்கத்தில் இருக்குது சொல்லி அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கு ரொம்ப அருமையான புக்கு. இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் மெயின்ஸுக்கு நமக்கு தேவை. ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து நமக்கு சயின்ஸுக்கு வந்து எங்கேயுமே சோர்ஸ் கிடையாது, தேடி தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சயின்ஸுக்கும் புவியியலுக்கும் வந்து புவியியலுக்கு பார்த்திங்கன்னா 2 பாடம் மட்டும் தான் இருக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில், மற்றபடி வேறு எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி சயின்ஸுக்கு சுத்தமாக இருக்காது ஸ்கூல் புக்கில் எங்கே. ஸோ ஸ்கூல் புக்கில் சயின்ஸுக்கு எங்கெங்கே தேடி படிப்பீங்க? மெயின்ஸ்க்கு இருக்கிற அந்த கொஞ்சம் டைமில் வந்து தேடிலாம் படிச்சுட்டுலாம் இருக்க முடியாது, அது ஒரு ஷார்ட் டைம். ஸோ அந்த டைமில் நிறையா படிச்சுட்டே இருக்கணும் நமக்கு. ஸோ அது படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லாமே மொத்தமாக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஸர் எழுதியிருக்காங்க, இளையராஜா கண்ணன் சொல்லிட்டு. இந்த சார் இன்னொரு புக் எழுதியிருக்காரு வெங்கடேசன் சார் கூட சேர்ந்து. வெங்கடேசன் சார் இந்த சார் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கையும் நமக்கு மெயின்ஸுக்கு தேவை. ஸோ அந்த புக்கையும் நான் அடுத்து காட்டுறேன் அப்படியே வரிசையாக. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு இந்த ஒரு புக்கு தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. அப்படியே டேரக்ட் கொஸ்டினாகவும் கேட்குறாங்க. ஸோ இந்த புக்கு வாங்கிக்கோங்க. நான் டீட்டெயில் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் இதுவும் வந்து இளையராஜா கண்ணன், வெங்கடேசன் சார் இவங்க 2 பேர் எழுதின ஒரு புக்கு, தமிழ்நாடு அரசாங்க நிர்வாக ஆளுகை. இதுவும் வந்து மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற புக்கு தான். ஓகேயா? ஸோ இந்த புக்கையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் மோஸ்ட்லி எல்லா புக்கும் வாங்கிட்டேன் மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்கிறதுனால. ஏன்னா அந்த டைமில் முடியாது, அதனால் கொஞ்சம் எதெல்லாம் இப்போ பாலிட்டினா பாலிட்டி, ஐஎன்எம்மு, சயின்ஸில் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்லேயும் கவர் ஆகும். ஸோ அந்த இது எல்லாமே சேர்த்து வச்சுப்போம். சயின்ஸு கொஞ்சம் அப்போ அப்படியே படித்தேன், ஏன்னா 40 மார்க்கு. ஓகேயா? ஸோ 20 கொஸ்டின் கேட்குறாங்க 2Aனாலும். ஸோ அதுக்காக சயின்ஸ் இந்த மாதிரி இந்த புக்கு எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ வாங்கி வச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா டெய்லி எல்லாருமே இது 1 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் படிக்க மாட்டேன், 2 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் அப்போ அந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கோட டீட்டெயில்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இன்னமும் ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வேறு எப்படி வேணும்னு கேளுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.